கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், மரண தருவாய் என்று பலவிதமான இன்னல்களை அனுபவித்த ஒரு மனிதர் தாவீது என்பது வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தான் நான் அடிக்கடி ஞாபகமூட்டுவேன். தாவீதினுடைய உச்சகட்ட போராட்டத்தை, பாடுகளை அவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்லுவார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் தான் இருக்கிறது என்று. அவ்வளோ பெரிய நெருக்கடி நிறைந்த பாதையை தாவீது கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவைகளில் இன்றைக்கு வாசித்தோமே, அந்த வசனம் கூட அதை தான் குறிப்பிடுகிறது. திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் தாவீதும் அவனோடு கூட இருந்த மனிதர்களும் இழந்து தன்னந்தனியாக விடப்படுகிறார்கள். அந்த பகுதியை வந்து பார்க்கிறார்கள். எதிரிகளால் அந்த இடம் முழுவதும் சூறையாடப்பட்டு அக்கினியினால் எரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகளெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தாவீதும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் செய்ததை நாம் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்கள் தங்களில் பலன் இல்லாமற் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லாம் போய்விட்டது. என் பிள்ளைகளுடைய கதி என்ன ஆயிற்று? என் மனைவி மக்களுடைய கதி என்ன ஆயிற்று? உடமையெல்லாம் போய்விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய அழுகை மிகுதி எவ்வளவு தூரம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். தங்கள் சரீரத்தில் பலனே இல்லை மீண்டும் அழுகிறதற்கு என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அதை அனுபவித்திருக்கிறோம் அல்லவா? ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அழுது கொண்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு நாம் அப்படியே ஒரு உடலை போல, ஒரு மரத்தை போல, ஒரு மரக்கட்டையை போல உணர்வற்றவர்களாக, அப்படியே ஒரு ஜடம் என்று சொல்லுவார்கள், அப்படியாய் நின்று விடுவோம். ஏன்? அதற்கு பிறகு அழுவதற்கோ புலம்புவதற்கோ அதை நினைத்து பார்ப்பதற்கோ நம்முடைய மனதிலோ நம்முடைய சிந்தையிலோ துணிவும் பலனுமே இல்லாமற் போய் அப்படியே நாம் மரித்தவர்களைப் போல மாறிவிடுவோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அதனுடைய அளவு கூடிக்கொண்டே இருப்பது, அதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டே இருந்து எங்கே நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அர்த்தமில்லாமல் செய்து விடுமோ, நினைத்து பார்க்க முடியாத அவமானமும் நிந்தையும் ஆபத்தும் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுமோ என்கிறதான பயம் நம்மை அழ வைக்கும். அந்த அழுகையின் மிகுதி பலனற்றவர்களாய் நாம் போயிருக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தார் என்பதை அதற்கு கீழே இருக்கிற 6வது வசனம் சொல்லுகிறது. அதனுடைய முதல் வார்த்தை இப்படி தொடங்குகிறது: தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் தாவீது என்ன செய்தார் என்று அதே 6வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் அங்கே தான் இருந்தது. நான் துவக்கத்தில் குறிப்பிட்ட வண்ணமாக தாவீது தாங்கொன்னா துயரத்தையும் துன்பத்தையும் கடந்து வந்த ஒரு மனிதன்தான். மரணத்தின் விளிம்புக்கு சென்ற ஒரு மனிதன்தான். ஜெயிக்க முடிந்தது தாவீதாலே, மீண்டு வர முடிந்தது. கர்த்தர் சொன்ன வண்ணமாக அவரை ஆசீர்வதிக்க முடிந்தது. அவன் பின்மாறி போய்விடவில்லை, மாறாக
கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவருடைய அன்பை நினைத்து, ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நினைத்து, அவருடைய எல்லா விதமான செயல்கள் இதற்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு நல்லவராயிருந்து வழி நடத்தினார் என்பதெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க 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 கடவுள் கொடுக்கிற பேலன் தாவீதுக்குள்ளாய் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வருகிற வார்த்தைகளை வசனங்களை படித்தால் ஆண்டவர் ஒன்றையும் குறைந்து விடாமல் இழந்து விடாமல் சகலவற்றையும் மீட்டு கொண்டு வரும்படியாய் பலன் கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். நமக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கடவுள் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்து நம்மை உயர்த்துவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதை போல கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.